10th Max Chapter 2 Numbers and Sequence Exercise 2.6 9th sum. A man repays a loan of rupees 65,000 by paying rupees 400 in the first month and then increasing the payment by rupees 300 every month. How long will it take for him to clear the loan? ஸோ கொஷனில் ஒருத்தவங்க வந்து லோன் வாங்கியிருக்காங்க ருபீஸ் 65,000 65,000 லோன் வாங்கியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு மந்த் வந்து எவ்வளோ பே பண்ணாங்க அப்படின்னா ருபீஸ் 400 பே பண்ணியிருக்காங்க. வாங்கின கடனுக்கு 400 ருபீஸ் பே பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தடுத்த மாதம் எவ்வளோ பே பண்ணாங்கன்றதை கொடுக்கலாம். ஆனால் வந்து 300 இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 300 இன்க்ரிமெண்ட் போட்டுகிட்டே போகலாம். ஃபஸ்ட்டு 400 அப்புறம் 400 + 300 700 அப்புறம் 700 + 300 1000 அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா 300 இன்க்ரிமெண்ட் போட்டுகிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது, ஃபஸ்ட்டு மந்த்து 400 அப்போ ஏ தெரியும், ஏ வந்து 400. அடுத்தது மாதம் 300 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்களா, அப்போது டி சொல்லலாமா, டி = 300. ஏன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 300 தான் இருக்க போகுது. ஸோ ஏ டி தெரியும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க 65,000. அப்போ இதை நம்ம எஸ்என் அப்படின்னு எடுத்துக்கணும், எஸ்என்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ சிம்பிள் எஸ்என் ஃபார்முலா நம்ம போடணும். ஓகேவா? எஸ்என் = n/2 இன்ட்டு ஏ தெரியுமா, ஸோ 2a + n - 1 இன்ட்டு டி தெரியும், அதனால் டி. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா என் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஏன்னா கொஷினில் நம்பர் ஆஃப் அதாவது டைம் கேட்டிருக்காங்க. அந்த லோன் ஃபுல்லாக கட்டி முடிக்கணும், கிளியர் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ எவ்வளோ நாள் ஆகும். அப்போ நம்ம எஸ்என் = n/2 இன்ட்டு 2a + n - 1 இன்ட்டு டி போடுறோம்ல, அதில் அந்த எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ டோட்டல் அமௌண்ட்டு ருபீஸ் 65,000. இதை வந்து எஸ்என் அப்படின்னு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு மந்த்து பேமெண்ட்டு பார்த்தா ஏ 400. அடுத்தது எவ்ரி மந்த் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, ருபீஸ் 300. அதனால் டி = 300. எஸ்என் வந்து 65,000. ஸோ n/2 இந்த எண் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2 இன்ட்டு n/2 இன்ட்டு 2a, ஏ வந்து 400 + n - 1 இன்ட்டு டி வந்து 300. 65,000 = n/2 இன்ட்டு 2 இன்ட்டு 400 800 ப்ளஸ் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 300 உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா, 300 இன்ட்டு n 300n மைனஸ் 300 இன்ட்டு 1 300. 65,000 = n/2 இன்ட்டு இப்போ 800 இருக்குது மைனஸ் 300 இருக்குது. ஸோ 800 - 300 500 ப்ளஸ் 300n. இந்த 2 இங்கே டிவிஷனில் இருக்கா, இங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். 65,000 இன்ட்டு 2 = n இன்ட்டு 500 ப்ளஸ் 300n. ஸோ 65,000 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணால் 1,13,000 = n இன்ட்டு 500 ப்ளஸ் 300n. இப்போ இந்த எண்ணை உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா, 500n ப்ளஸ் 300n². இப்போ இது எல்லாமே வந்து 100ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே 100ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை 100. ஸோ 100 டிவைட் பண்ணும்போது இங்கே 2 0 கேன்சல் ஆகிடுமா, 2 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1300 = இது வந்து 5 ப்ளஸ் 3n². இப்போ இந்த 1300 இந்த சைடு எடுத்துகிட்டு வரலாமா, ஸோ 5n 3n² ப்ளஸ் 5n இது இங்கே வந்துச்சுன்னா -1300 ஆகும் =0. ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாமா. ஸோ இப்போ இதில் ஃபேக்டரைசேஷன் பண்ணி தான் n வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இப்போது n² முன்னாடி எந்த நம்பருமே இல்லைன்னா நம்ம டேரெக்டாக 1300 வச்சு போட்டுடலாம். மல்டிப்ளை பண்ணால் 1300 வரணும், ஆட் ஆஃப் சப்ராக்ட் பண்ணால் +5 வரணும்னு. பட் இங்கே n² முன்னாடி ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதை என்ன செய்யணும்னா இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட்டை 1300 மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணால் 3900 வருமா. ஸோ -3900 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது -3900 வரணும். அந்த 2 நம்பரையும் ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணும்போது +5 வரணும். சரிங்களா? நான் 65 × 16 எடுத்துக்கிறேன். இது நான் எப்படி எடுத்தேன்னா 3900க்கு எல்சிஎம் எடுக்கிறேன். ஓகேவா?
ஸோ ஃபஸ்ட்டு 5 டேபிளில் போடுறேன். அதுக்கப்புறம் 780 வருதா? ஸோ 780 5 டேபிளில் போட்டால் 156 வருது. 156 வந்து 3 டேபிள் எடுத்துக்கலாமா? ஸோ 52. அடுத்தது 52 2 டேபிளில் டிவைட் பண்ணலாம். 26 2 டேபிளில் டிவைட் பண்ணால் 13. ஸோ 13 வந்து 13 டேபிளில் தான் வரும். ஸோ இதோட என்ன பண்ணிடலாம்? எல்சிஎம் ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போது எனக்கு 2 நம்பர் வேணும் இல்லையா? நான் 13 × 5 அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எடுக்கிறேன், 16. அடுத்தது மிச்சம் இருக்கு இல்லையா? 5 × 3 × 2 × 2. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 65. இப்போ இந்த 2 நம்பர் 61 65 1. ஓகேவா? 61 65 1. இப்போது இங்கே மைனஸில் இருக்கு இல்லையா? அப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும். இப்போ இங்கே +5 இருக்கிறதுனால கண்டிப்பாக சின்ன நம்பருக்கு என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ 65 × -60. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -3900 வரும். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் +5 வருமா? இப்போ இதை எப்படி எழுதலான்னா, இங்கே 3n² இருக்கா? அப்போனா 3n/3n போடணும், டிவைடட் பை 3n. ஸோ இப்போ இது 3 டேபிளில் 65 வராது. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது 3 டேபிளில் 60 வரும் இல்லையா? 20 டைம்ஸ். ஸோ இதை எப்படி எழுதணும்னா, இந்த ஃபேக்டரை 3n + 65. 3n + 65ன்றது ஒரு ஃபேக்டர். அடுத்தது n - 20. n - 20 அப்படின்றது இன்னொரு ஃபேக்டர். ஓகேவா? இப்போ இந்த 0வை தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணலாமா? 3n + 65 = 0. n - 20 = 0. Now 3n + 65 இங்கே வந்தால் -65 ஆகும். n = -20 இங்கே வந்தால் +20 ஆகும். அடுத்தது நமக்கு n மட்டும்தானே வேணும். ஸோ n = -65 இந்த 3 இங்கே வரும்போது டிவிஷன் ஆகுமா? ஸோ n = 20. எப்பவுமே n வந்து நெகட்டிவில் வரக்கூடாது இல்லையா? ஸோ n = 20ன்றது தான் பாசிபிள் சொல்யூஷன். நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் will not be negative. n வேல்யூ வந்து நெகட்டிவில் இருக்கக்கூடாது. அதனால் நம்ம n = 20 தான் எடுத்துக்கணும். சின்ஸ் டைம் டேக்கன் டு பே த லோன் இஸ் 20 months. நமக்கு 20 கிடச்சிருக்குல்ல. ஸோ 20 monthsன்னு எழுதணும். ஏன் இங்கே மந்த் எழுதுகிறோன்னா, ஸோ டோட்டல் அமௌண்ட்டு லோன் அமௌண்ட் வந்து 65,000. அவங்க வந்து மந்த்லி தானே பே பண்ணாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? 20 monthsன்னு எழுதணும்.